பன்றி அவதாரம் எடுத்துக்க தெரியுமில்ல? அத்த லட்சுமி யார் வந்திருக்காங்க பாருங்க. பாடி ஆசிராமம்மா. நல்லா இருங்கப்பா. இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டியா இல்லையா? ஆமாம்மா, இவ்வளவுதான். அப்புறமா அந்த படுபாவி சண்டால உன்னை துரத்துற மாதிரி என்னையும் துரத்தி விட்டாமா. யாரா? அந்தால அவன் புடிச்சேன். அம்மன் ஜல்லி கிடையாது, வேற எங்கேயாச்சும் போய் பொறுத்துக்கிட்டான். நல்லவங்கள பூரா பயக்கிறான். அந்த ஆளை என்னைக்காச்சும் எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் வீணா ஏன் பேசிட்டு இருக்க? விட்டுடு. இங்க பாரு, இப்ப இங்க என்ன குறைச்சல்? மாப்பிள்ளை கூட தான் வெறுங்கையோட வந்தாரு. இப்ப இதெல்லாம் பண்ணி பெரிய ஆளாகலையா? நீயும் உன் பொண்டாட்டியும் மாப்பிள்ளைக்கு உதவியா இருங்க. நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம், ஒத்துமையா இருக்கலாம். அத்தை, இந்த வேலையெல்லாம் நான் செய்யறேன். வேண்டாம், இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. வேண்டாம், பேசிட்டு இருக்க. புதுசா கல்யாணம் வந்திருக்காங்க. சரிம்மா, சாப்பாடு போடுவாங்க. வாங்க. ஓகே, ரோபோட் 2000 போய் லான்சர் ஸ்டார்ட் பண்ணி வை. போ. நேத்து தான் பேட்டரி சார்ஜ் பண்ணி அதுக்குள்ள டவுன் ஆயிடுச்சா? பி குயிக். பூஜா, பூஜா லேட் ஆகுது. பூஜா, ஐயோ லேட் ஆகுது. அடடடடடா, ஏங்க இப்படி கத்துறீங்க? புடவை கட்டிட்டு வர வேண்டாமா? கொஞ்சம் லேட் ஆகாதா? நான் ரெடி. என்னது இது? பாடிய புடவைய வச்சு ஃபுல்லா பார்சல் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். நான் ஃபாரின் காரன் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபாரின் கிளப் ஓபன் பண்ண போறேன். அங்க வர போற பொண்ணுங்களே அங்கங்க ஓபன் பண்ணி தான் ட்ரெஸ் போட்டு வருவாங்க. நீ இந்த மாதிரி பாடியை மூடிட்டு வந்தீனா நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லா கிளப் ஓபன் பண்ண முடியும்? ஒண்ணு சரியா, இந்த ஒரு சைடுல இருக்க டாக்காவை எல்லாம் பிரிச்சு விட முடியுமா? என்ன பேச்சு பேசுறீங்க? நான் மாடர்ன் ட்ரெஸ்ல போட மாட்டேன். இப்பலாம் எனக்கு அது முன்னாடியே பிடிக்கல. தெரிஞ்சிருந்தா கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். ஓகே, எல்லாம் என்னுடைய ஃபேட். இவ வேற பிகினி கட்டிட்டு வருவான்னு பார்த்தாக்க புடவை மாப்பிளை கூப்பிட்டு சீக்கிரம் வாமா. மூஞ்சில எச்சிய காரிட்டு போறான். இந்த டென்ஷனுக்கு ஒரு லார்ஜ் ஊட்டா தான் கரெக்டா இருக்கும். 2000 முன்னாடி போ. ஏய், புடவை கட்டிட்டல, அசிங்கமா இருக்கு. லக்கேஜ் மாதிரி பின்னாடி உட்கார். போ. நீங்க உட்காருங்க. நான் டாக்ஸி பிடிச்சு பின்னாடி வருவேன். உன் கூட தான் வரேன். போ உள்ள போ. ஏய் மாமா, எங்க கூடுற? மாப்பிளையும் தேஜா வந்துட்டு இருக்காங்க. எந்த மாப்பிள? சின்ன மாப்பிளை பார்ட்டிக்கு வர ஆசைப்பட்டாரு. பார்ட்டிக்கா? எதுக்கு இந்த கிரவுட் எல்லாம்? மாப்பிளை என்ன மாப்பிளை, அவங்களும் கூட வரட்டும் மாப்பிளை. இந்த வண்டிலையா? ஆமா மாப்பிளை. இது என்ன கார்ப்பரேஷன் நாய் பிடிக்கிற வண்டின்னு நினைச்சியா? லான்சர் மேன், லான்சர். மாப்பிளை யார் மாப்பிள? இல்ல அவரும் மாப்பிளை. அவரும் மாப்பிளைனா அவரும் லான்சர் கார் வாங்குனதுக்கு அப்புறம் மாப்பிளை ஆக்கிருக்கணும். அவசரப்பட்டாக்குன்னு உன்னுடைய தப்பு. ஒண்ணு அவங்களை டாக்ஸி பிடிச்சு வர சொல்லு, இல்லாட்டி மீன் பாடி வண்டி 50 ரூபாய் வாடகை கிடைக்கும், அதை பிடிச்சு வர சொல்லு. இவனுடைய சைஸுக்கும் வருமானத்துக்கும் அந்த மாதிரி வண்டி தான் கரெக்ட். சைஸ் எல்லாம் கரெக்ட் மாப்பிளை. உனக்கு நான் 5 செகண்ட்ஸ் தரேன். அதுக்குள்ள வரதா இருந்தா வா, இல்லாட்டி வண்டி எடுத்து இருக்கு. ஒண்ணும் யோசிக்க முடியல. நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துருங்க. அந்த மோன ஸ்டாண்ட்ல நான் சொல்லிட்டு போறேன். என்ன மாப்ள, மூட்டை மூட்டையா குவியுது. பணத்தை நாமளே அடிச்சு மாதிரி இருக்கு. ஏய் லொல்லு தானே வேணாம் மாப்ள. இந்த இந்தியன் மாப்ள சம்பாரிச்ச எல்லாம் டூப்ளிகேட், ஃபாரின் கார சம்பாரிச்ச ஒரிஜினலா? அதுக்கு இல்ல மாப்ள, 1000 தான் இருந்தாலும் அது அமெரிக்கன் டாலர், இது இந்தியன் கரன்சி. அப்படியே இதுல ஒரு 50 lakhs எடுத்துட்டு போய் இந்த பீச் சைடுல ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிடு. அப்படியே ஒரு லான்சர் கார் ஒரு ரோபோ வாங்கி வை. அப்பா, நான் இப்பவே சொல்லிடுறேன், எனக்கு தனியா ஒரு பஜ்ரா ஜீப் வேணும். ஜீப்ல நான் எதுக்குமா காசு கொடுத்து வாங்கணும்? ஒரு நாளைக்கு அதுவே வீடு தேடி வரும்ல. ஏய் மாப்ள கத்தாதீங்க மாப்ள, கணக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏய் பண்ணாகிட்டே, யார் அவன்? ஏய் ரெட் பிரேக். மாப்ள how are you? ஏய் என்ன மேன், பிச்சைக்கார பசங்க எல்லாம் டெய்லி கலெக்ஷனை நைட் உட்கார்ந்து கவுண்ட் பண்ற மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கற. அவனுக்கு நீ என்ன கேஷ் ஊதியமா பாக்குற? வாயும் கூட மேல. வைத்தறிச்சல் பாத்தி அவனுக்கு. வைத்தறிச்சல். டேய், பொம்பளைங்களை ஆட விட்டு கிளப்பு கடை நடத்தி சம்பாதிக்கிற உனக்கே எவ்வளவு திமிர் இருந்தா பொதுமக்கள் கிட்ட இருந்து பணம் கலெக்ட் பண்ணி பிசினஸ் பண்றவன்டானா எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? டேய், இதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஸ்டார்டிங் தான். போக போக பார், குவிய போகுது. குவியும்டா குவியும். பைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சாலும் முதல்ல பணத்தாண்டா என்னவானுங்க, அதுக்கப்புறம் கம்பி என்னவானுங்க. அது மாதிரி தான் உன் கண்டிஷன் ஆக போகுது. இத பாரு, நீ எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எனக்கு ஈக்குவலா வரவே முடியாதா. ஏன் தெரியுமா? ஸ்டேட்டஸ்ங்கிறது பணத்துல வர்றது இல்ல, பாரம்பரியத்துல வர்றதுடா. இவ்வளவு பணம் வந்து உன் லுக்கும் மாறலையடா. பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? பிச்சைக்கார கையில எவர்ஸ்லோ பிளேட்ட கொடுத்த மாதிரி இருக்கு. என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது பட்டு நடிச்சிருவேன் தெரியுமா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா சீரியஸ் அடிக்க மாட்டேங்க நடிச்சேடா. மாப்ள அடிச்சது அந்தாலே நான் தடுக்க வந்தவன். ஒரே அடியில டோட்டலா அவுட் ஆஃப் போக்கஸ் ஆயி போச்சே. என் மாமா புதுசா பணத்தை பார்த்த உடனே ஒரு மாப்பிளைய விட்டு இன்னொரு மாப்பிளைய அடிக்கிற நீ. ஏன் ரெட் பிரேக் ஹீரோனை வச்சுக்கிற? இனி நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நீ எங்க அவன் போற? பாருங்க, 1000 தான் இருந்தாலும் அவர் இந்த வீட்டுக்கு மூத்த மாப்ள. அவர் பேரே லாடு லபக்குதாஸ். இது பார், எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் அடிச்சே கொண்டுருவேன். ஆனா உன் மூத்த பொண்ணு விதவை ஆயிடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். போ, போய் வேலையை பார். போ. 1 minute. பாக்கெட்ல இருக்கிறத வெளியேடு. இதுவா? இது தடுக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே. சால் ஜாபெல்லாம் என்கிட்ட வேணாம். ஓகே, இந்த பார், ஒழுங்கா கவுண்டிங்க பாரு. போ மேன், போ போ. என்ன வார்னிங் சிக்னல் கொடுக்குற? யார் வர்றா? மாப்ள
ஏய் யார் நீ? எப்படி நீ உள்ள வந்த? ஏய் கூர்க்கா, எப்படி இந்த ஆளை உள்ள விட்ட நீ? அவன் விட்டா கவர்மெண்ட் ஆபீஸ்ல கொடுக்குற மாதிரி 5 ரூபா கொடுத்துட்டு உள்ள வந்தேன். ஜஸ்ட் 5 ரூபீஸா வாங்கினா அவன் மேல என்னோட காலி. மாப்ள ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன சந்தோஷமான செய்தி? என்ன சந்தோஷமான செய்தி? இது வந்து- உன் மாப்பிள்ளை என்ன தவளையில அடிக்கிறான், அது உனக்கு சந்தோஷமா? அத வீடியோ எடுத்து எனக்கு போட்டு காட்டலாம் வந்திருக்கியா? இதோ பார், நீ மாமனாரா இருந்தாலும் சரி தேங்காய் நாரா இருந்தாலும் சரி முதல்ல இடத்த காலி பண்ணு. ஷார்ட்கட்ல குச்சி எஸ்கேப் ஆயிக்கோ. ஏய் ரபோ, இந்த ஆளை டிஸ்போஸ் பண்ணு முதல்ல. டேய் எனக்கு மாப்ளைக்கு நீடா வேணும். ஐயோ ஐயோ சாக்கடிக்குதே. சரியா முடிச்சது. ஐயோ ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் கத்துவன இருந்தாலே நான் ஃபியூஸ் கேரட் போடுறேன். மாப்ள சே, சும்மா மாப்பிள்ளை கெஞ்சிக்கிட்டு பின்னாடியே வராதயா. கல்யாணத்தப்ப என்ன சொன்னேன்? நான் ஒரு NRI, அவன் ஒரு சாதாரண கவர்மெண்ட் சர்வெண்ட், அதனால ஸ்டேட்டஸ்க்கு மேல கீழ தான் இருக்குன்னு சொன்னேல்ல, அதை காப்பாத்த முடிஞ்சதா உன்னால? நீயே பணம் கொடுத்தவன் பணக்காரனாக்கி விட்டேல்ல. நான் எங்க மாப்ள கொடுத்தேன்? ஏமான ஜனங்க கோடி கணக்கில் ஒன்று கொட்டுறாங்க, அவன் கோடி சொல்றான்டா. இனிமே சவுண்ட் கொடுக்குற, ஏன் கையை நீட்டுற? இத பார், ஜனங்க ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேன். அவன் உடனடியா அந்த சிட் பண்ண க்ளோஸ் பண்ணணும். சிட்டி பஸ்ல ஏறி போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். கையை கட்டிய முன்னாடி நின்னு 5-10க்கு கெஞ்சணும். அப்பதான் இவருடைய ஆத்மா சாந்தி அடையும். ஆத்மாவா? என்ன ஆன்மீகம் எல்லாம் பேசுறான்? மாப்ள உங்க சம்சாரம் கர்ப்பமா இருக்காங்க. வாட்? பிரெக்னன்ட்? ஆமா. எப்படி? மாப்ள சாரி, டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. அட பாவி. யார பாவிக்கிற? ஏ அதே டங்கு எங்களுக்கு ஸ்லிப் ஆக கூடாதா? சரி, இப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ணணுங்கிற? அதாவது கர்ப்பஸ்திரீ கட்டின புருஷன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா, அது நியாயம் தானே? எப்படி நியாயமா இருக்க முடியும்? நான் கூட இருந்தாலும் அவ கர்ப்பமாவே ஆனா. இப்ப நான் அந்த ப்ராசஸ் எல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்க முடியுமா? அதுவா என் வேலை. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுங்க கர்ப்பமானாலே அதுங்க ஷேப் போயிடுது. நீ ஃபாரின் போயிட்டு வந்தா தானே எவ்வளவு ஃபிகர் பாத்துக்கற? சொல்ல வேண்டியதானே அவளுக்கு? எனக்கு தெரியுமாப்ல. 1000 தான் இருந்தா அது என் பொண்ணு இல்லையா? ஓ பொண்ணுன்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? டாக்டர்ட்ட கூட்டு போ, நல்ல கைனகாலஜிஸ்ட் அட்ரஸ் தரேன், மருந்து மாத்திரை வாங்கி கொடு. இல்லனா என்ன மாதிரியே குழந்தை வேண்டாம்னு அவளும் நினைச்சானா அபார்ஷன் பண்ணிடு. என்னது அபார்ஷனா? அபார்ஷனுக்கு எதுக்கு அவ்வளவு ஷாக் கொடுக்குற? உன்னையும் பண்ணிக்க சொன்னேன். அது சரி, நீயே 3 மாசம் மாதிரி தான் இருக்க. சிசுக்கொலை பண்ண சொல்றான். சீப்பான பையலா இருப்பான் போல் இருக்கே. ஏய் பூஜா, எங்க இருக்கிற? இங்க இருக்கிறியா? ஆமா, என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏன் உங்க அப்பா சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்றான்? உடனே அழ ஆரம்பிச்சது. ஓ கல்யாணம் பண்ணேன், இப்ப ஏதோ நீ கன்சீவ் ஆயிருக்கிறதா உங்க அப்பா சொன்னான். ஐ டோன்ட் லைக் இட் எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில என்னென்ன சந்தோஷம் உண்டோ அதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துக்கிறேன். பத்தல உனக்கு எது? பத்தல கவலைப்படாத, நாளைக்கு அதோட பெரிய காரை பார்சல் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன், எடுத்துக்கோ. நீயே ஓட்டு, எங்க வேணாலும் போ, எப்ப வேணாலும் வா, யார் கூட வேணாலும் போ. ஐ டோன்ட் மைண்ட். நான் அதை கேட்கவே மாட்டேன், ஏன்னா அது மேனர்ஸ் கிடையாது. அதே மாதிரி நீ என்ன எதுவுமே கேட்க கூடாது. நான் எங்க வேணாலும் போவேன், யார் கூட வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன், சில நேரத்துல வராம கூட இருந்துருவேன். அதை நீ கேட்கவே கூடாது, ஏன்னா அந்த கல்ச்சர்ல டீசன்சில ஜாக்கிரதை. ஒரு பொண்ணுக்கு தேவை நீங்க சொன்ன காரோ பங்களா எதுவுமே இல்லைங்க. அவ கட்டின புருஷன் எப்பவுமே அவகிட்ட ஆசையா பாசமா இருந்து அரவைத்து கஞ்சி ஊத்துனா கூட போதுங்க. அரவயிறு கஞ்சி மாடர்ன் பொண்ணுன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டா. அரவயிறு கஞ்சி தான் உனக்கு முக்கியமா? அதுதான் முக்கியமா? என்ன மாதிரி மல்டி மில்லியனர் ஏன் நீ கல்யாணம் பண்ண? ஏன் பண்ண? பிளாட்பாரத்துல உட்கார்ந்து ஒரு பிச்சைக்காரனை கட்டிக்கணும் நீ. அவன் உனக்கு லைஃப் லாங் அரவயிறு கஞ்சி மட்டும் தாண்டி ஊத்துவான். அதுல சாட்டிஸ்பேக்ஷன் ஆக வேண்டியதானே? இத பாரு, அழாத, டோன்ட் பீப். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப நீ ரொம்ப எமோஷனலா இருக்கிற. இப்படி நீ அழுதுகிட்டு இருந்தீனா நான் பேசுறது எதுவுமே உன் மண்டையில ஏறாது. நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன். நீ ஒரு முடிவு எடுத்தாதான் அதை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். அந்த தாடிக்கார அவங்க அப்பனை வச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் வரேன். What nonsense is this? டேய் உனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், எங்க 2 பேருக்கு ஹிந்தியா தெரியும். ஹிந்தி பேசுற மொகரகட்டே பாரு. என்னடா டிராபிக் ஜாம் பண்றீங்க? நடு ரோட்ல லாரியை நிறுத்தி பண்ணி ஏத்துறீங்க. இதென்ன ஸ்லம் ஏரியாவா? ஒரு பக்கம் இட்லி கடை, இன்னொரு பக்கம் பண்ணி வியாபாரம். என்ன மாமா இது? கார்ப்பரேஷன் போன் பண்ணுவாப்ல, எல்லாத்தையும் கம்பியான வச்சிருவான். என்ன மாதிரி டீசன்ட் பீப்பிள் இருக்கிற ஏரியால உன்ன மாதிரி நாஸ்டி ஃபெலோஸ் எல்லாம் இருக்க கூடாது. இந்த தொழில் பண்ணனும்னா நீ கூவம் பக்கத்துல இருக்கிற ஸ்லம்ல போயிருப்போ. போகல என்ன பண்ணுவ? டாப் கியர் போட்டு தூக்கிடுறேன். தூக்குடா பாப்போம். அடவோ மூஞ்சில அடிக்க மாட்டே. என்ன சோத்தங்கை வச்சாலே நாத்த தாங்க முடியாது, இல்ல பீச்சங்கை வரியா? ஊரை ஏமாத்தி காரு பங்களான்னு வாங்கி வச்சுட்டு இருக்கிறோம் நினைச்சீங்க? இத பார், எவனாவது எங்க தொழிலை பத்தி கேவலமா பேசுறீங்க, பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ், வெக்கமெல்லாம் ஒரு கணக்கு வேற எழுதிட்டு இருக்கா. உனக்கு மட்டும் தான் துப்ப தெரியுமா? எங்களுக்கு தான் துப்ப தெரியும். டேய் கட்டண முன்னாடி துப்பு சொல்றியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா ஒரு ஆம்பளையாடா? நான் செத்துப்பியா? யாரா அவன்? ஏய் நான் தான். ஹாய் மாப்ள, how are you? என்ன மேன்,
என்ன குடும்பத்தோட தெருவில் நின்னு துப்பி விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஏதாவது நேர்த்தி கடனா உங்களுக்கு? இவங்க 2 பேரும் தான் முதல்ல துப்புனாங்க மாப்ள. அவன் துப்புனா ஓம்புத்தி எங்க வேணும் போச்சு? பழிக்கு துப்பிட்டேன். ஒன்ன திருத்தவே முடியாது. ஒரு மாஜி கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு லோக்கல் பண்ணி மேய்க்கிறவங்க, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க தெருவுல. அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. ஏய் ஃபாரின்கார பொறம்போக்கு என்ன? ஏய் வெள்ள பண்ணி கவனிரு. லாரிக்குள்ள Dress போடாம நிக்குது, நீ வெளிய Dress போட்டுட்டு நிக்கிற. ஏய் உன் மிஸ்ஸஸ் ஓவரா பேசுறா, சொல்லி வை. அவ என்னையே அப்படித்தாடா காலகாலமா பேசிக்கிட்டு இருக்கா. உன்னைய பேசினா மட்டும் கண்டுக்கணுமாக்கறா. அதெல்லாம் உனக்கு ப்ரௌடா? அதுல உனக்கு பெருமையாடா? எல்லாம் உன்னால வந்தது. உன்னை யாருமே இந்த ரூட்ல எனக்கு வீடு கட்டி வைக்க சொன்னது? ஒன்னு வீட்டை மாத்து, இல்லாட்டி ரூட்டை மாத்து. இப்ப நான் எந்த வழியா நான் வெளிய போறது? வேணும்னா நானே என் புருஷனை பிரிட்ஜ் கட்டி கொடுக்குறேன். அதுல பிரிட்ஜ் நல்ல ஐடியா. மேயர்ட்ட இது விஷயமா பேசுறேன். என் பொண்டாட்டில சரியான ஆம்பளையா இருந்தா பேசி ஜெயிச்சு பாருங்கடா. நானே முடியாம தாண்டா அவ சொல்றத இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவ இருக்க வரைக்கும் எவ்வளவு யோசிக்கப்படாது. என்ன விட்டுறாங்க? சரியா இருக்கும். நைனா ரோடு சீன் பாத்துக்க நைனா. நீ இதான் ரோடு சீன். இவங்கள நம்புன நடு ரோட்லயே அனாதியா நிக்க வேண்டியதா நீ. நான் பாத்துக்கறேன். நான் ஓடி போய் ஏறிக்கிறேன். மருமகளே 1 கிலோ 4 கூட. என்னத்துக்கு? ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட். டப்பு பர்ஸ் வீட்ல வச்சிட்டேன். நாளைக்கு தரேன். ராஜா கடன் அன்பை முறிக்கும். இனிமேல் முறியறது நம்ம குடும்பத்துல என்னப்பா இருக்கு? 1 கிலோ கொடு ஜெனிஃபர். ஜெனிஃபர் நம்மட கடிக்கிற அந்த பன்னி ஒண்ணு இருக்குல்ல, அத கொஞ்சம் இறக்கி விட்டு. ஏன் பண்ணிக்கு ஃபைல்ஸ் ஒண்ணா கடிச்சா அதுக்கு சரியாயிரும். இங்க சந்தோஷம் எங்கடா இருக்கான்? நீ இங்கதான் இருக்கியா? ஏண்டா வீட்டுல என் தங்கச்சி அனாதை அளவிட்டு இங்கடா அவளோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க? காட்டு மிராண்டி, உன்னை இவளை யாரா உள்ள விட்டது? வாசல்ல செக்யூரிட்டி தண்ணி போட்டானா? முட்டாள், உன் சிஸ்டர் கூட நான் எப்படி டான்ஸ் ஆட முடியும்? டான்ஸ் ஆடுற பாடி ஆடாது. பூத மாதிரி வைத்து இவ்வளவு பெருசா வச்சிருக்கா. அவ கூட இந்த மாதிரி சேர்ந்து ஆட முடியுமாடா? அவ அப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். இப்ப புது தங்கச்சி ராஸ்கல். என்ன அநியாயமா காவி நடக்குது? நீங்க எல்லாம் குடும்பம் நடத்துறவங்களா? புருஷனும் பொண்டாட்டி இப்படி ஜோடி சேர்ந்து வந்து குடிச்சிட்டு கும்மாள போறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? She is not my wife. My wife is there. ஐயோ, உன் புருஷன் எங்கடி? My husband is there. அட பாவிடா. அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல. உன் புருஷன் இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டியா? உன் பொண்டாட்டி நீ கை மாத்திட்டியா? அடியே. என்னடா புருஷன் பொண்டாட்டிய மாத்திட்டு கூத்து அடிக்கிறீங்க? ஓடுங்கடா. என்ன நடக்குதுனே தெரியலடா. ஐயோ, ஃபாரின் ட்ரிங்க்ஸ்லாம் வேஸ்டா போகுதேடா பாவிங்களா. பிராந்தி பாட்டில அடிக்க வச்சிருக்கீங்க. நிக்கால ஓடு. ஐயோ, பண்ணி பார்ட்டிங்க வந்து ஃபாரினர்ஸ் அடிக்கிறாங்களே. இனிமேல் இந்த மாதிரி கிளப்பு இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்க கூடாதா? இதுக்கெல்லாம் டேபிள் சேர் வர அடி திம்சம் பண்ணிடுற பாரு. ஏய் தல ஏய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சீமான் ஹோட்டலே. அட பாவிங்களா, ஓடாதீங்கடா. இன்சூரன்ஸ் இருக்குடா. சொன்னா கேளுடா, போகாதீங்க. டோன்ட் கோ, ஸ்டே கூல். இந்த பார், இனிமே நீ இந்த மாதிரி கிளப்பே நடத்த கூடாது. அதை மீறி நடத்துற என் தங்கச்சி விதவையானாலும் பரவாயில்ல, உன்னை உசுரோட வச்சு கொளுத்து ராஸ்கல். அட பாவிகளா, புல் போதையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் குழந்தை மாதிரிடா. அவர் ஏடா போட்டு அடிக்கிறீங்க? என் கிளம்பு புல்ல அடிச்சு உடைச்சிட்டீங்களாடா. நாளைக்கு வர்றேன்டா, இந்த சந்தோஷ் யாருங்கிறத காட்டுறேன்டா. டேய் மண்ணகட்டி வெளியே வாடா. நீ வரமாட்டடா. நான் உள்ள வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா. இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ்டா. ஒழுக்கமா நேர்மையா தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு கிளப் ஓபன் பண்ணா அதை ஆள் வச்சு அடிக்கிறேன். நான் எவ்வளவு டென்ஷனா வந்திருக்கிறேன். நீ என்னடா நான் ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட்ல ஆப்பிள் வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் ஒரு மூஞ்சா? ஏய், என்ன மல்லாக்கு போட்டு நாய் மாதிரி காவல்ற. ஆகாட்டியா? ஆகாட்டி, ஆகாட்டி. வர்ற அவசரத்துல புல்லட் போட மறந்துட்டே போல இருக்கு. சை, நல்ல வேலை. சுட்டு இருந்தீங்கன்னா அம்பானு கூப்பிடுற வாய் அகோரமா கிழிஞ்சிருக்கும். அப்படியா? கமெண்ட் அடிக்கிற. எந்திரியா, எந்திரியா. ஓவர் வெயிட் என்ன தூக்க முடியாது. எந்திரி, ஓவர் வெயிட் எந்திரியா. என்னமே நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட டபுள் கேம் ப்ளே பண்றியா? டைரக்டா என் கூட மோதுறதுக்கு பயந்துகிட்டு இன்டைரக்டா மோதுறியா? உன் பையன் அந்த கருப்பு ஓனானையும் அந்த பண்ணி மேய்க்கிற பொம்பளையும் சேர்த்து விட்டு என் கிளப்புக்கு அனுப்புறியா நீ? அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? என் கிளப்பையே அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்க ஐயா. அப்படியா? ஆமாயா, போய் பாரு. இங்கிலீஷ் படத்து கிளைமாக்ஸ் மாதிரி டேமேஜ் ஆகி கிடக்குது கிளப்பு. ஏன் அப்படி பண்ண? இப்ப எனக்கு நடந்த இன்சல்ட்டுக்கு என்ன பண்ண போற? என்னமா இப்படி பேசுறீங்க? நேரா போற, எல்லாத்தையும் செருப்பால் அடிக்கிற, மொத்த குடும்பத்தையும் கால் மணி கேட்க சொல்றேன். ஓகே, ஃபாலோ மீ. அதுலயும் ஒரு டேஞ்சர். என்ன மாப்ள? எல்லாம் ஸ்லம் பீப்பிள், ரவுடி எலிமெண்ட்ஸ். போனோம்னா பெண்ட கழட்டிடுவானுங்க. நம்ம உயிருக்கே ஆபத்தா போயிருமே. அடியால வச்சு அடிப்போம்.
அத்தனை அடியாலும் சரி இவன் ஒரு ஆளும் சரி. யாரு? நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்கானே, டாடா சஃபாரி சைஸ்ல. சின்ன மாப்பிள்ளை சொல்றீங்களா? அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும். பின்னாடி கூப்பிட இறங்கத. யோ வாயா. சின்ன மாப்பிள்ளை வா. என்ன நடந்ததுன்னு தெரியுங்களா? வாய மூடு. எல்லாம் தெரியும், எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். டாடா சஃபாரி கேட்டீங்களா? ஐ, மறுபடியும் டபுள் கேம் ப்ளே பண்ணாதீங்க. லுக் மேன், உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். ஏதோ இந்த நேரத்துல உதவி நீ என் கால்ல விழுந்து கெஞ்சுறேன். இப்ப வந்திருக்கிறது பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இந்த நேரத்துல நம்முடைய ஒற்றுமை நம்ம காமிச்சாகணும். ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வர்க்கம். வர்க்க ஒற்றுமை ஜிந்தாபாத். Shut up. Follow me. இது என்ன மேன், சித்திர பொருட்காட்சியை வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்குற? என் கிளப்பை அடிச்சு நொறுக்கிட்டு இவனை விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. அதை வேடிக்கை பார்க்குறியா? கூப்பிடுமே அந்த பண்ணி பாட்டி வத்தல் முறுக்கு பாட்டி எல்லாம் வெளியே கூப்பிடியா? ஏய், எல்லாரும் வெளியே வாங்கடா. இல்ல நான் மொத்த குடும்பத்தையும் வீட்டோட வச்சு கொளுத்தி போடுவேன். எனக்கு இருக்கிற தைரியத்துல தான் சவுண்டே விட்டேன். ஏய்! உன் பேரு உண்மையிலேயே வண்ணாங்கட்டியா இருந்தா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா கொளுத்தியா பாப்பா. இனி என் ஃபாதர் மேலே ஃபயர் பாக்ஸ் தூக்கி போடுறான். உயிரோடு இருக்கும்போது இவனை கொல்லி வைக்க பார்க்கறான். நீ பார்த்து சும்மா நிக்கிற. வைப்பான். என்னடே எதுக்குடா மாப்பிள்ளையோட கிளப்ப போய் அடிச்சு வரீங்க? மரியாதையா அவர் கால் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. காலை தூக்கு மாப்பிள்ளை. Take it. நான் ஐயா அவன் மன்னிப்பு கேட்கணும். மரியாதையா அந்த வெண்குஷ்டக்காரனை என் கால்ல வந்து மன்னிப்பு கேட்கணும். ஐயால உடம்புல ஒரு பயலுக்கு உயிர் இருக்காது. இந்த பார், ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை கூட்டி போய் இந்த பயல குடும்பம் நடத்த சொல்லு. இல்ல கிளப்பு மட்டும் இல்ல, ரோட்ல கண்ட இடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க. Get back. ஒரு 10 தள்ளி நின்னு பேசு. இடத்துல வராத, போ. ஏன் பண்ணி ஸ்மெல் அடிக்குது மேன், பேட் ஸ்மெல். ஏய், தொழிலை பத்தி பேசாத. ஆமா, பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வச்சு நடத்துற. போடா டேய். ஏய், இவ்வளவு பெரிய உடம்பு எது கூட்டி வந்திருக்க? அவுட் விடு மேன், அவுட் விடு. அதான் இறங்கு மாப்பிள்ளை. யோ, நீ போய் ஆரம்பிடா. ஏய், ஏய் அப்ப மேல வந்து நீங்க. அந்த ஆளோட தள்ளி விடா. அவன் தள்ளி விட்டா மேல வந்து விடுவியா நீ? ஏய், ஏய், ஏய். பைல்ஸ் வச்சுக்கிட்டு மோதி பாக்குறாங்க. நீ வாரே ஒத்து குத்த. வாயா. என்ன மேன்? ஏய், ஏய், கல்ல கர்ம மல்லே சிவரி நினைப்பா. சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல வேடி பார்க்கற மாதிரி பார்க்கற. என்னன்னு கேட்க மாட்டே நீ? மாமா, என்ன இது புலிவேஷ்? சண்டை ஆரம்பிங்க. இப்பதானே வீடு கட்டிட்டு இருக்கேன். வீக்னஸ் பார்த்து அடிக்க வேணாமா? வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. ஏய், நம்ம கட்டிங்க. ஏன் கட்டிங்க பாரியா? ஏன் கட்டிங்க பாரு. கட்டிங்க காட்ற நீ கட்டிங்க. ஐயோ, இந்த காலா. டேய், மாமாவையா உடைச்ச? ஆமா. டிரைவர். எஸ்கேப் ஆகலாம். வர்ற உனக்கு டிரைவர். ஐயோ அடிக்கறாங்களே. ஸ்டாப். கர்ச்சீஃப். யூ கேரி ஆன். ஜலிபாய்.